ஹாய் எவ்ரிவன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னதுன்னா அப்ளைடு கேல்குலஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். ஏப்ரல் மே 2026 அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷனுக்குள்ளது. ஃபஸ்ட்டு சாப்டர் ஒன்லேருந்து பார்த்துடலாம். சாப்டர் ஒன்னில் பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டின்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம். இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக ஏற்கனவே ரெகுலேஷன் 2021 தான் கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த கொஸ்டினை பார்க்காம போயிடாதீங்க. நெக்ஸ்ட்டு டெரிவேட்டிவ் ஆஃப் எ ஃபங்க்ஷன். இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய சம்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு மேக்ஸிமா அண்ட் மினிமா. இந்த கொஸ்டின் இல்லாத பேப்பரே கிடையாது. மேக்ஸிமா அண்ட் மினிமா ஆஃப் எ சிங்கிள் வேரியபிள். நெக்ஸ்ட்டு டெரிவேட்டிவ் மேக்ஸிமா அண்ட் மினிமா ஆஃப் எ டூ வேரியபிள். இதெல்லாம் நல்லா படிச்சுக்கணும், ஏன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நெக்ஸ்ட்டு மீன் வேல்யூ தியரமில் ரோலஸும் லெக்ராஞ்சி தியரம். லெக்ராஞ்சின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், நல்லா பார்த்துக்கோங்க. வெரிஃபை பண்ண சொல்லி கேட்பாங்க, அந்த கொஸ்டின் நல்லா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு எஃபெக்ட் ஆஃப் டெரிவேட்டிவ் ஆன் ஷேப் ஆஃப் த கிராஃப். இந்த கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கீழே அஞ்சாவது ஒன்று நான் ஸ்டார் போட்டிருக்கிறத நல்லா படிச்சுக்கோங்க, கொடுத்துருக்க டாப்பிக்கையும் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாப்டர் 2 மேக்ஸிமா அண்ட் மினிமா ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்கேன், அதை நல்லா படிச்சுக்கணும். அதே மாதிரி லெக்ராஞ்சி மல்டிப்ளர், லெக்ராஞ்சி மெத்தட், லெக்ராஞ்சி மல்டிப்ளர்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டோட்டல் டெரிவேட்டிவ், இந்த டாப்பிக்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாப்டர் 3, சாப்டர் 3ல் இன்டகிரேஷன் பை பாத், இது பார்த்துக்கணும். அடுத்து பெர்னாலிஸ் தியரம்னா என்னன்னு சொல்லி பார்த்துக்கணும். பார்ஷியல் ஃப்ராக்ஷன், இது இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன். இது ரிப்பீட்டடாக அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒவ்வொரு செமஸ்டர் ரெகுலேஷன் 21 கொஸ்டின் பேப்பர்லாம் கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. ஏன் உங்களுக்கு 25 நவம்பர் டிசம்பர் எக்ஸாமில் கூட இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன், மேக்ஸிமா மினிமா ஆஃப் டூ வேரியபிள், ஒன் வேரியபிள் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்லாம் நல்லா படிச்சுட்டு போங்க, ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். நெக்ஸ்ட்டு நெட் சேஞ்ச் தியரம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆர்க் லென்த், இதில் இருக்கிற டாப்பிக்கில் இருக்கிற எல்லா சம்ஸையும் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் த ரீஜனில் இருக்கிற சம்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஏரியா ஆஃப் சர்ஃபேஸ் ஆஃப் ரெவால்யூஷன், இந்த டாபிக் இருக்கிற சம்ஸையும் நல்லா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு சாப்டர் 4, சாப்டர் 4 பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் த ஆர்டர், இது நல்லா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு எவாலுவேஷன் ஆஃப் டபுள் இன்டெக்ரல், இதையும் நல்லா பார்த்துக்கணும். ட்ரிபிள் இன்டெக்ரல், இதையும் நல்லா பார்த்துக்கணும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. இந்த எவாலுவேட்டு, சேஞ்ச் த ஆர்டர், இதெல்லாம் நல்லா பார்த்துக்கணும் மேக்ஸிமம். நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ். ஈஸியாக மேக்ஸ் பேப்பரை இந்த ஏப்ரல் மே 2026 எக்ஸாம்லேயே கிளியர் பண்ணுறது எப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரை கொடுத்தோன்னே ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெளிவாக ஃபஸ்ட்டு வாசிச்சுக்கோங்க. எடுத்தோடனே இன்டகிரேஷனா தெரியுது டக்குன்னு சொல்லி எழுதிடக்கூடாது. என்ன கேட்டிருக்காங்க, இன்டகிரேஷன் சிங்கிள் இன்டெக்ரலா டபுள் இன்டெக்ரலா, ஃபஸ்ட் இதில் வந்து தெளிவாக கொஸ்டினை ஃபுல்லாக வாசிக்கணும். என்ன கேட்டிருக்காங்க, என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் கொஸ்டினை. ரெண்டாவது, இப்போது ஒரு கொஸ்டினில் நீங்கள் எழுதிட்டு இருக்கீங்க, சப்போஸ் எழுதிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஏதோ இடத்துல தப்பு பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு வந்து அடித்து எழுதிடுவோம். அந்த அடித்து எழுதுகிற இடத்த கரெக்டாக எழுதணும். ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கிறது அடித்து எழுதிக்க பாட்டெலாம் அவங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். பார்த்தோன்னே அந்த இடத்த செக் பண்ணி பார்ப்பாங்க, கரெக்டாக எழுதியிருக்கீங்களான்னு. நீங்கள் அடித்து எழுதியிருக்கதே நீங்கள் தப்பாக எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் வந்து ரெடியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா சம்டைம் மார்க் குறைச்சி கூட போட்டுருவோம், இல்லைன்னா மார்க்கே போடாமல் கூட விட்ருவாங்க. அதனால் மேக்ஸிமம் எதையுமே அடித்து எழுதிடாதீங்க, ஓவர் ரைட்டிங் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு டைமே கரெக்டாக எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், அதான் ரொம்ப நல்லது. அப்படியெல்லாம் அடித்து எழுதினாலும் கரெக்டாக எழுதுங்க அந்த இதை. நெக்ஸ்ட்டு ஃபார்முலா. இப்போது ஒரு கொஸ்டினில் எங்கெங்கெல்லாம் ஃபார்முலா கேட்டிருக்கானோ அங்கங்கெல்லாம் ஃபார்முலாவை கரெக்டாக எழுதணும். ஃபார்முலாவை தரவாக படிச்சுட்டு போயிடணும், ஃபார்முலா படிக்காமல் போகவே கூடாது. நம்ம இப்போ கொஸ்டினில் ஃபார்முலா கேட்டிருக்காங்கன்னா அந்த ஃபார்முலாவை எழுதிட்டு பாக்ஸ் போட்டு காட்டணும், இந்த இடத்துல இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கு. அப்போ அவங்களுக்கு என்ன தெரியும், பரவாயில்ல நல்லா தெரிஞ்சிருக்கு இந்த பையனுக்கோ இந்த பொண்ணுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஓகே அப்படின்னு சொல்லி நல்ல மார்க் போடவும் வாய்ப்பு இருக்குது. ஃபார்முலா ரொம்ப முக்கியம், கரெக்டாக எழுதணும். நெக்ஸ்ட்டு ப்ராக்டிஸ். ஒரு சம்மை 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒவ்வொரு எல்லா சம்மையும் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு நமக்கு நேரம் இருக்காது. ஒவ்வொரு டாப்பிக்லேயும் இந்த மெத்தடில் இந்த சம்னா இந்த ஃபார்முலா வரும், இந்த மெத்தடில் இந்த சம்மில் இந்த ஃபார்முலா வரும்னு ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஒவ்வொரு டாப்பிக்கில் ஒவ்வொரு இதாக பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு எக்ஸாமில் வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம டேரெக்டாக எக்ஸாம்லேயே போய் நம்ம ப்ராக்டிஸை கொடுத்தோம்னா அது வந்து எந்த அளவு ஒர்க் அவுட் ஆகுன்றது தெரில, நல்லாவும் இருக்காது அது. அதனால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. டோன்ட் டேக் மோர் டைம் இன் எக்ஸாம் ஹால் ஃபார் அன்னோன் ஆன்சர்ஸ்னால், தெரியாத கொஸ்டினுக்கு ரொம்ப நேரம் போட்டு உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு தெரிஞ்ச கொஸ்டின்லாம் ஃபஸ்ட்டு நீட்டாக எழுதணும். எழுதிட்டு அப்புறம் தெரியாத உட்காந்து யோசித்து கரெக்டாக உட்காந்து எழுதணும் முடிஞ்ச அளவுக்கு.
முக்கியமா இது எல்லாத்த விட பேப்பர் ப்ரெசன்டேஷன்ன்றது ரொம்ப நீட்டா இருக்கணும். நீங்க இது எல்லாத்தையும் வந்துட்டு பேப்பர் ப்ரெசன்டேஷனே இல்லன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு சத்தியமா மார்க்கே கொஞ்சம் வரவே வராது. பேப்பர் ப்ரெசன்டேஷன் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ரொம்ப முக்கியம். உங்க பேப்பர பார்த்தோனே நீட்டா இருந்ததுன்னா, அவங்களுக்கு பரவால்ல, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க் போடுவாங்க. பேப்பர் ப்ரெசன்டேஷன்றது ரொம்ப முக்கியம். நீட்டா இருக்கணும் பேப்பர். இது எல்லாத்தையும் பண்ணீங்கன்னா, நீங்க மேக்ஸ்ல நெறைய மார்க்கே வாங்கலாம். ஈஸியா இந்த தடவ நீங்க பேப்பர் கிளியர் பண்ணிடலாம். மேக்ஸ்ன்றது ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல. பிராக்டிஸ் பண்ணா ஈஸி தான். அதே மாரி இந்த M1க்குள்ள இந்த அப்ளைடு கால்குலஸ்க்குள்ள வீடியோ நான் வந்து M2 லீனியர் அல்ஜிப்ரா வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். வேற BEEE வீடியோவும் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். அத முடிச்சுட்டு டைம் இருந்தா இந்த அப்ளைட் கால்குலஸ்க்கு நான் முடிஞ்ச அளவு சீக்கிரம் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன கிளிக் பண்ணிருங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.